கொட்டாரம் அருகே திருமணமான 2வது நாளில் புதுப்பெண் மாயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது C4 தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே உள்ள செல்வன் புதூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். வயது 31. இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் மனைவி இறந்துவிட்டார். இதனால் அவர் 2வதாக திருமணம் செய்ய முடிவு செய்தார். இதற்காக மணப்பெண்ணை தேடிய போது தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு திருமணம் தரகர் தென்காசியை சேர்ந்த ஒரு பெண் இருப்பதாகவும் அவரது பெயர் தேவி என்று 25 வயது என்று கூறினார். இதற்கு கண்ணன் சம்மதித்த போது அந்த பெண்ணிடம் பேசினார். பின்னர் இருவரும் சம்மதித்தனர். இதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி தென்காசியை சேர்ந்த தேவி கொட்டாரம் அருகே உள்ள செல்வன் புதூருக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு கண்ணனும் தேவியும் உறவினர்களும் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு கண்ணனும் தேவியும் 2 நாட்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தேவி வெளியே சென்றார். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் கண்ணன் கன்னியாகுமரி போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன தேவியை தேடி வருகின்றனர். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.